मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। அட எவ்வளவு ஹேண்ட்ஸம்ல. லாங் ஷாட்ல என்ன கியூட்டா தெரியுறான். எவ்வளவு ஹேண்ட்ஸம் கிளி இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. நீ உன் வாழை கொஞ்சம் சுருட்டிக்கோ ஜோர்தார். அவங்க என்ன பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன புரிஞ்சுதா? ஹாய் டியர். ஹாய். இதயத்துக்குள்ள இருக்கிற விஷயங்களை கேட்க கூடாது. என்ன ஃபீல் பண்றோமோ அதை வெளியில சொல்லிடணும். வாய்ப்புங்கிறது அப்படிப்பட்ட ஒரு ட்ரெயின் தான். மிஸ் பண்ணிட்டா அவ்வளவுதான், என்ன புரிஞ்சுதா? நாங்க எந்த ட்ரெயினையும் பிடிக்க வேண்டாம். லாங் ஷாட்லயும் சரி, க்ளோஸ் அப்லயும் சரி. நீ பேசாத, ஸ்வீட்டி பேசட்டும். ஸ்வீட்டி செல்லம், நீ ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தியா யாரோ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காங்கன்னு. நான் ரிப்போர்ட்டர் ஸ்வீட்டி, கேமரா பர்சன் பிங்கியோட. நான் என்ன சொன்னேன்னா எனக்கு உனக்கு எனக்கு உனக்கு எனக்கு ஆமா ஆமா சொல்லு சொல்லு, உனக்கு தான். எனக்கு கலர் பிளைண்டர் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன். கலர் பிளைண்டா? பாப் ஷார் கலர் பிளைண்ட். இன்னைக்கு நம்ம சிட்டில அவரோட ஷோ இருக்கு. அப்புறம் நாங்க லைவ் கவரேஜ்க்கு போயிட்டு இருக்கோம். நான் இவ்வளவு ஹேண்ட்ஸமான பேரட் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இங்க பாருங்க. அப்படியா? அப்ப அந்த பாராட்டு எனக்கு இல்லையா? இவரை பார்த்துதானா? இவர்தான் கலர் பிளைண்ட். அட பாவம், பாடியில இத்தனை கலர்ஸ் இருக்கு, ஆனா இவனால பார்க்க முடியாது. ஏன்னா இவனுக்கு கலர் பிளைண்ட். அட டாங்கி, அவர் பேரு தான் கலர் பிளைண்ட்னு சொன்னேன். அவரோட கலரை பாரு, எவ்வளவு கியூட்டா இருக்காருல்ல. உனக்கு தெரியுமா, நான் அவருக்கு பெரிய ஃபேன். ஒரு பேரட்னா இப்படிதான் இருக்கணும். சரி சரி, சீக்கிரம் வா போலாம். ரெடி ஆயிட்டு ஈவென்ட்ட கவர் பண்ண போகணும்ல. ஆமா ஆமா, நான் கலர் பிளைண்ட பாக்குறதுக்காக ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கேன். ஹீ சோ கலர்ஃபுல். போப்பட் பாவம் ஃப்ளாப் ஆயிட்டான். சில ஆசைகள் எப்போ நிறைவேறது இல்ல. பாவம், அவங்களுக்கு ராத்திரி தூக்கமே வராது, என்ன புரிஞ்சுதா? அட என்ன ப்ரோ, எதுக்காக நீ கவலைப்படுற? நாங்க தான் இருக்கோம்ல. பச்சையா இருக்கிற நீ கலர்ஃபுல் ஆயிடுவ. அப்புறம் ஸ்வீட் இவனோட ஃபேன் ஆயிடுவா. உன் கூட ஐஸ்கிரீம் சாப்பிடுவா. உன் பின்னாடியே சுத்துவா. இப்படிலாம் கூட நிஜமா நடக்குமா? நிச்சயமா நிச்சயமா, என் கூட வா. உங்க உதவி வேணும் சார். ஓய் பத்து, ஓய் 10 இல்ல, ஒரே ஒரு உதவி செஞ்சா போதும். சாண்டி, பப்பட்டை எப்படி மாத்தணும்னு தெரியுமா? இந்த மாதிரி. அட இப்படி மாத்துறதுங்கிறது எனக்கு கைபந்த கலப்பா. நீ ரைட்டு தான், லெஃப்ட் இல்லப்பா. லெஃப்ட் ஹேண்ட பயன்படுத்தாத, புரியுதா? தவறுதலா கூட எந்த தவறு நடந்துட கூடாது, என்ன புரிஞ்சுதா? அப்புறம் இன்னொரு விஷயம், அது வந்து அப்படி இப்படி அப்புறம் அப்படி. சரி சரி, புரிஞ்சிடுச்சு. அப்படி என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நான் ரொம்ப கலர்ஃபுல்லா மாறிட்டேன். ஸ்வீட்டுக்கு பிடிச்சவனா மாறிட்டேன். ஏய், நான் பார்க்க எப்படி இருக்கேன்? வாவ், ஃபேண்டாஸ்டிக். உன்னை பார்க்கிறதுக்கு இப்ப அப்படியே சாட் மாதிரி இருக்கப்பா. இந்த சாப்பாட்டுறாமனை விட்டு என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு ஹீரோ மாதிரி இருக்கப்பா, ஹீரோ மாதிரி. சரியா சொன்ன. ஹாய் ஸ்வீட்டி, ஐ அம் போப்பட். என்ன உங்களுக்கு தெரியும்? நான் இப்பவே போய் ஸ்வீட்டிக்கு என்னோட புது ஸ்டைல காட்டிட்டு வரேன். பாய். இவனை எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சே ஆகணும். அதோ வரா பாருங்க கலர் பிளைண்ட், அவனை தூக்குங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. யாரோ என்ன கிண்டா பண்ணிட்டு போறாங்க. காப்பாத்துங்க,
அடடா யாரோ பொப்பட்ட கலர் பிளைண்ட் நினைச்சு கிட்னாப் பண்ணிட்டு போறாங்கப்பா. ஓ தேங்க்யூ. ஆனா இன்னைக்கு என் பர்த்டே கிடையாது. அது தெரியும். உனக்கு இல்ல, இன்னைக்கு என் சோரியோட பர்த்டே. அட்ராசக்கா கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்னால இன்னைக்கு இங்க பார்ட்டி பண்ண முடியாது. என்ன புரிஞ்சுதா? ஏ சஜ்ஜு, எனக்கு என்னமோ இவன் அவன் மாதிரி தெரியலையே. அட மாமா, இவன் தானா வந்து சிக்கிக்கிட்டான் இந்த கலர் பிளைண்ட். கலர் பிளைண்டா? அட நான் கலர் பிளைண்ட் இல்லீங்க. எங்களை என்ன டாங்கின்னு நினைச்சுக்கிட்டியா? போட்டோல நான் பார்த்தேன். இந்த சிட்டில ஃபர்ஸ்ட் நீ என் சோரியோட பர்த்டேல தான் பெர்ஃபார்ம் பண்ணணும். போப்பட்டோட விருப்பம் இல்லாம இந்த போப்பட்டு கிட்ட வேலை வாங்க முடியாது. என்ன புரிஞ்சுதா? ஆகா, சூப்பரா குறி வச்ச கண்ணு. பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் என் பேரை நீ தான் காப்பாத்த போற. பாடுப்பா பாடு, இல்லனா என் மாமா உன்ன பாட முடியாதபடி பண்ணிடுவாரு. ஏய், இந்த போப்பட்ட கட்டாயப்படுத்துறது சிங்கத்தோட வாழை மிதிச்சதுக்கு சமமாகும். என்னது? ஆனா சிங்கத்தோட வால்ல கால வைக்கிறவனுக்கு போப்பட் மரியாதை கொடுப்பான். அப்புறம் அவங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்பான். என்ன புரிஞ்சுதா? எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது, சந்தேகமாவும் இருக்கு. இவன் ஏன் அடிக்கடி போப்பட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்? மாமா, நான் உறுதியா சொல்றேன், இவன் 100% கலர் பிளைண்ட் தான். ஏய், இப்ப நீ பாட ஆரம்பி. என்னப்பா அது? இது ஒரே ரவுடி கூட்டமா இருக்கு. அட நீதான் இருக்கியே, எல்லாத்தையும் புரிஞ்சுப்ப. நீ போய் அந்த ரவுடிகளை சமாளி, நான் போய் ஏதாவது கிடைக்குதான்னு பாக்குறேன். அடேங்கப்பா, ஷபாஷ், கலர் பிளைண்ட். ஏய் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க பாப்பட்ட கலர் பிளைண்ட் நினைச்சிட்டாங்க. ஏய், என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இந்த கேங் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க. நீங்க பெரிய ஆளு, நீங்க தான் சூரியன், நீங்க தான் நேரம், கலரோட இருக்கிற கிளி. ஆனா நீங்க ஒரு பெரிய ரவுடியே கிடையாது. என்ன? அவரை பார்த்து நீ என்ன வார்த்தை சொல்லிட்ட? இல்ல, இவரு ஃபேமஸ் கேங்க சேர்ந்த ரவுடி. எங்களுக்கெல்லாம் பெரியவரு. கலர் பிளைண்டோட ஷோ இருக்கு, அதை எப்படி நிறுத்த முடியும்? இன்னைக்கு இவன் ஷோ இங்க தான் நடக்கும். என் சோட்டோவோட பிறந்த நாள். ஒரு விஷயத்தை நேரா புரிஞ்சுக்க முடியலன்னா சுத்தி வளைச்சுதான் அதை புரிய வைக்கணும். ஸ்வீட்டி, பிங்கி, கவனமா பாருங்க இந்த ரவுடிய. ரொம்ப கவனமா பாருங்க இந்த கேங்ஸ்டர் லீடரை. இவர் இந்த சிட்டிக்கு வந்த விருந்தாளிய கிட்னாப் பண்ணிருக்காரு. போதும், நிறுத்து. போலீஸ் பாத்துற போறாங்க. நான் தான் ரிப்போர்ட்டர் ஸ்வீட்டி, கேமரா பர்சன் பிங்கியோட உங்களுக்கு காட்ட போறேன் ஒரு கேங்ஸ்டரோட அட்டகாசத்தை. ஆகா, அப்படி இல்லம்மா. என் பையன் கலர் பிளைண்டோட ஃபேனு. அவனோட ஆசைக்காக தான் இவரை கடத்திட்டு வந்துட்டோம். மாமா, அவங்களே தூக்கிடுவோமா? இவங்க மீடியாக்காரங்க, இவங்க கிட்ட மோதுனா பெரிய பிரச்சனை ஆயிடும். அட மேடம், நீங்க என்ன பண்றீங்க? அது நான் வந்து நீங்க ஒரு சப்போர்ட்டர், நீங்க ஒரு மோட்டர், நீங்க ஒரு ஓட்டர், ஆனா நீங்க ஒரு ரிப்போர்ட்டரே இல்ல. என்ன? அது ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இந்த மாமா ஏன் அப்படி செஞ்சாரு? பையனுக்காக தான். இல்லனா இவங்களுக்கு சங்கீதத்துல வர சா கூட தெரியாது. தெரியாது. அவர் பையனை சந்தோஷப்படுத்த நினைச்சாரு. ஆஹா. பையனுக்கு கலர் பிளைண்டோட சாங் கேட்கணும்னு ஆசை. என்கிட்ட ஒரு வழி இருக்கு. இவங்க எல்லாரையும் கலர் பிளைண்டோட ஷோக்கு கூட்டிட்டு போவோம். பையன் மியூசிக் கேட்பான், இவங்கள ஃப்ரண்ட் ரோல உட்கார வைப்போம், மரியாதை கொடுப்போம், மாலை போடுவோம், அது எல்லாத்தையும் ஷூட் பண்ணுங்க. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆனா Dress நல்லா இல்ல. போய் ரெடி ஆயிட்டு வாங்க. டிவில வருவீங்க. டிவில நாங்க எல்லாரும் ஹாலுக்கு போறோம். நீங்க ரெடி ஆயிட்டு ஹாலுக்கு வந்துருங்க. சீக்கிரம் வாங்க சார். பையனோட பர்த்டேவை ஷோல கொண்டாடுவோம். தேங்க்யூ. நீ என்ன காப்பாத்திட்ட பண்ணி. ஸ்வீட்டி, நான் பார்க்க எப்படி இருக்கேன்? பொப்பட், எதுக்காக இப்படி கார்ட்டூன் வேஷத்துல சுத்திக்கிட்டு இருக்க? கார்ட்டூனா? வேற என்ன, அப்படியே ஜோக்கர் மாதிரியே இருக்க. அப்புறம் நான் தான் ரிப்போர்ட்டர் ஸ்வீட்டி, கேமரா பர்சன் பிங்கியோட பேசுறேன். இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதயம் உடைஞ்சு போச்சுன்னா அது உடையிற சத்தம் கேட்காது, ஆனா மத்தவங்க சிரிக்கிற சத்தம் தான் கேட்கும். என்ன புரிஞ்சுதா?
அவ சிரிச்சா என்ன பார்த்து கார்ட்டூன் நின்னுட்டா. இதுல அழறதுக்கு என்ன இருக்கு? கலரை கலைச்சிடு. ஆனா எப்படி? இதுதான் பர்மனன்ட் கலர் ஆச்சு. அதான் இல்லப்பா, நான் சாண்டி கிட்ட சொல்லிட்டேன் சாதா கலரை பயன்படுத்துன்னு. அவனுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருச்சுன்னா நம்ம கலர் எல்லாம் அழிச்சிடலான்னு. இந்த கலரை அழிச்சிடலாம். என்ன நிஜமாவா? அடே ஹனி, இந்த கலரை கலைக்கிறோம்டா. ஆனா இந்த உலகத்தை விட்டு போயிடக்கூடாது. நான் அந்த ரிப்போர்ட்டர் ஸ்வீட்டி கேமரா பர்சன் பிக்கியோட பார்க்க வந்திருக்கேன். இவன் கலரை எடுத்துட்டானே க்ளோஸ் அப்ல. நாங்க ரொம்ப யோசிச்சோம். அது மட்டும் இல்லாம அந்த கலர்ஸ்ல நீ பார்க்க ரொம்ப அழகா தெரிஞ்ச. என்னது? இருங்க, நான் இப்பவே போய் கலர் அடிச்சிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையே கிடையாது. மனுஷனுக்கு கலர் முக்கியம் இல்ல, மனசுதான் முக்கியம். அதோட உனக்கு நல்ல மனசு இருக்கு பாப்பாட். அப்பனா மூஞ்சி அழகா இல்லையா? இருக்குது. இப்போ நீ பார்க்க எப்படி இருக்கியோ அப்படியே பார்க்கிறதுக்கு அழகா இருக்க. ஒரு பூவுக்கு என்ன வேணும்? அதோட வாசனையே போதும். அது ஸ்ப்ரேயா இருக்கட்டும், அகர்பத்தியா இருக்கட்டும், இல்ல எண்ணெயா கூட இருக்கட்டும். என்ன வித்தியாசம் இருக்க போகுது? பூவுங்கிறது சந்தோஷம் இல்லையா? நீ பூவுன்னு சொல்ற ஓகே, ஆனா நீ எதுக்காக உன்னையே நீ ஃபோல்னு சொல்லிக்கிற டாங்கி? புஷ்பம்